మద్రాస్ హైకోర్టు మదురై బెంచ్ గౌరవనీయ న్యాయమూర్తులు డిఎంకే ప్రభుత్వం దాఖలు చేసిన అప్పీల్ పిటిషన్ను మరియు గౌరవనీయ న్యాయమూర్తి తీరు జిఆర్ స్వామినాథన్ ఏవిఎల్ ఇచ్చిన తీర్పును సవాల్ చేస్తూ దాఖలైన అనేక పిటిషన్లను తోసిపుచ్చారు. తిరుపరంకుండ్రం కొండపై ఉన్న ఆలయం యొక్క ప్రతినిధులు మరియు భక్తులు సంవత్సరంలో ఒకే రోజు రాతి స్తంభంపై దీపం వెలిగించడానికి అనుమతించడం ప్రజాశాంతికి విఘాతం కలిగిస్తుందనే భయాన్ని ఒక బలమైన రాష్ట్రం ఎలా కలిగి ఉండగలదో అర్థం చేసుకోవటం కష్టమని గౌరవనీయ న్యాయమూర్తులు తమ ఉత్తర్వుల్లో పేర్కొన్నారు. రాష్ట్రం స్వయంగా దానిని స్పాన్సర్ చేస్తేనే అలాంటి గందరగోళం తలెత్తుతుందని కోర్టు స్పష్టంగా పేర్కొంది. తిరువపరంకుండ్రం కొండపై ఉన్న దీపరాతి స్తంభం ఆలయానికి చెందినదని ధర్మాసనం మరింత స్పష్టం చేసింది. గౌరవనీయ న్యాయమూర్తులు డిఎంకే ప్రభుత్వాన్ని తీవ్రంగా హెచ్చరిస్తూ రాజకీయ అజెండాల కోసం రాష్ట్రం అంత స్థాయికి దిగజారకూడదని వ్యాఖ్యానించారు. శాంతి భద్రతల సమస్య గురించిన ఆరోపణ అనేది ఒక ఊహాత్మక దెయ్యం తప్ప మరొకటి కాదని, అధికారులు తమ స్వంత సౌలభ్యం కోసం సృష్టించారని, ఒక సమాజాన్ని మరొక సమాజానికి వ్యతిరేకంగా పోటీ చేసే అవకాశం ఉందని కూడా కోర్టు పేర్కొంది. தவறான சங்கதிகள் எல்லாமே மீடியாக்கள்ல திட்டமிட்டு பரப்பப்படுது. அது முக்கியமாக இந்து மக்களுக்கு எதிராக பரப்பப்படுது. அது மீடியா மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசாங்கமே நீதிமன்றத்தில் பல்வேறு பொய்களை அடுக்கடுக்காக சொன்னாங்க. நம்ம அதை பார்த்தோம். திருப்பரங்குன்றம் தமிழ்நாடுடைய உலகத்திலே உள்ள 6 படை வீடுகளில் முதல் படை. அந்த படையில் உள்ள மலை உச்சியில் தீபம் ஏற்றுறதுக்கு தான் மனிதர் ராம ரவிக்குமார் நவம்பர் மாதம் அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டார். அதற்கப்புறம் ஈவோ அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. நீதிமன்றத்துக்கு வந்தோம். தனி நீதிபதி அவர்கள் நேரடியாக போய் பார்த்தாங்க. எல்லா எவிடன்ஸும் கொடுத்துருந்தோம். தீர்ப்பு கொடுத்தாங்க. அதற்கு மேலே ஒரு 3-4 வழக்குக்கு கிட்டத்தட்ட 20 அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுடைய உரிமைகளை, கோவிலுடைய பாரம்பரியங்களை, கோவிலுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுக்கு எதிராகவே 3 அப்பீல் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த 3 அப்பீல், அது போக கவர்மெண்ட், கலெக்டர், கமிஷனர் ஆஃப் போலீஸ் எல்லாருமே அந்த உத்தரவுக்கு எதிராக அப்பீல் தாக்கல் செஞ்சிருக்கிறத பார்க்கும்போது இந்து மக்களுக்கு அந்த தமிழ்நாடு அரசாங்கமே எதிராக இருக்குங்கிற அந்த ஒரு சூழ்நிலை தான் நம்ம முடிவெடுக்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 20 அப்பீலையும் பொறுமையாக 2 நபர் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் மற்றும் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் அதை கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துச்சு. வக்ஃபு அவங்க அப்பீல் வரதில் ஒன்றும் ஒரு மாற்று கருத்து கிடையாது. அது அவங்களோட உரிமையை கேட்குறாங்க. அது உரிமை இருக்கா இல்லைங்கிறத நம்ம நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லிருச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழிச்சு இன்னைக்கு இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அன்னை சொன்ன மாதிரி அதை கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பில் அடிக்கோடிட்டு காமிக்கும்படி என்ன சொல்லணும்னா,